தாவேக தலைவர் விஜய் தனது வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். நீலாங்கரையில் உள்ள தனது வீட்டிலிருந்து நடிகர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். வணக்கம் யுவராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் திருச்சியில் தன்னுடைய தேர்தல் கள பிரச்சாரத்தை முதல் பரப்புரையை இன்று திருச்சியிலிருந்து தொடங்க இருப்பதாக ஏற்கனவே கடந்த வாரத்தின் போது அறிவித்திருந்தார். அந்த வகையில் திருச்சியில் பல்வேறு கட்டமாக அந்த அறிவுறுத்தலின் பேரில் திருச்சியில் பரப்புரை நடத்துவதற்காக அந்த மரக்கடை பகுதியில் அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்று 3 மாவட்டங்களில் விஜய் பரப்புரை மேற்கொள்ள இருக்கின்றார். திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட 3 மாவட்டங்களுக்கு விஜய் இன்று பரப்புரை மேற்கொள்ள இருக்கின்றார். அந்த வகையில் 8:30 மணியளவில் சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக திருச்சிக்கு வந்தடைவார் விஜய் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் தற்போது சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அந்த இல்லத்திலிருந்து விஜய் சென்னை விமான நிலையத்திற்கு புறப்பட்டிருக்கின்றார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னையிலிருந்து புறப்பட்டு திருச்சிக்கு வந்தடையக்கூடிய விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக ஏராளமான தொண்டர்களும் ரசிகர்களும் இந்த பகுதியிலே காத்துக் கொண்டிருக்கின்றனர். இந்நிலையில் 8:30 மணியளவில் சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக விஜய் புறப்படுவார் என்ற தகவலும் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. அந்த வகையில் தற்போது சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து விஜய் புறப்பட்டிருக்கின்றார். இதற்கு முன்பாக காவல்துறையில் அனுமதி கோரும் பொழுது விஜய் வரக்கூடிய பாதை, நேரம் உள்ளிட்ட அந்த தரவுகள் எல்லாமே கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அந்த காவல்துறையிடம் வழங்கியிருந்தார். அந்த வகையில் அவர் சாலை மார்க்கமாக செல்வார் என்ற அந்த தரவுகள் வழங்கப்பட்டிருந்தது. அந்த தரவுகள் அனைத்துமே முன்கூட்டியே தெரிய வந்ததால், தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் முன்கூட்டியே தெரிய வந்ததால் அந்த வாகனம் வரக்கூடிய அந்த டோல்கேட் பகுதிகள், சாலையின் மைய பகுதிகள் என தொண்டர்களும் ரசிகர்களும் ஏராளமான சூழ்ந்து அந்த பகுதியில் அசம்பாவிதங்கள் ஏற்படும் என்ற ஒரு காரணத்தினால் முன்கூட்டியே விஜய் சுதாரித்த விஜய் தனி விமானம் மூலமாகவும் வருவதற்காக இந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. வழக்கமாக ஒவ்வொரு நிகழ்ச்சியின் பொழுதும் சாலை மார்க்கமாக செல்லும் திட்டமும் அதே போன்று விமானம் மூலமாக செல்லும் திட்டமும் விஜய் வைத்திருப்பார். அந்த வகையில் தற்போது தனி விமானம் மூலமாக விஜய் இன்று காலைக்கு புறப்படுவார் என்று ஏற்கனவே அந்த தகவலானது தெரியப்பட்டிருந்தது. அந்த வகையில் தற்போது சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அந்த இல்லத்திலிருந்து விஜய் தற்போது திருச்சிக்கு வருவதற்காக புறப்பட்டிருக்கின்றார். 8:30 மணியளவில் சென்னை விமான நிலையத்திலிருந்து விஜய் புறப்படுவார் என்று சொல்லப்பட்டிருந்தது. தனி விமானம் மூலமாக கிட்டத்தட்ட இங்க ஒரு 9:15 மணியளவில் இங்கே இந்த திருச்சி விமான நிலைய பகுதியை வந்தடைவார் என்று சொல்லப்படும் நிலையில் இந்த திருச்சி விமான நிலையத்தில் கிட்டத்தட்ட தற்போதைய நிலவரப்படி 2000க்கும் மேற்பட்ட தொண்டர்களும் ரசிகர்களும் இந்த பகுதியில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர். ஏற்கனவே விஜயனுடைய தரப்பிலிருந்து அறிவுறுத்தப்பட்டிருந்தது தனக்கு எந்த ஒரு வரவேற்புகளோ அல்லது இருசக்கர வாகனங்களோ பின்தொடரக்கூடாது என்று. ஆனால் ஏராளமான ரசிகர்களும் தொண்டர்களும் இந்த பகுதியில் காத்துக் கொண்டிருக்கின்றனர். அவருடைய உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக இந்த பகுதியில் அவர் செல்லுகின்ற அந்த விஐபி என்று முக்கிய பிரமுகர்கள் செல்லக்கூடிய அந்த சாலையில் யாரும் செல்லக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அந்த அத்தனை தடுப்புகளையும் தாண்டி இங்கு ஏராளமானோர் காத்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் 9 மணி அளவில் இந்த விஜய் இங்க திருச்சி விமான நிலையம் வந்தடைவார் என்று சொல்லப்படும் நிலையில் 8:30 மணி அளவில் சென்னை விமான நிலையத்திலிருந்து விஜய் தற்போது நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டு 8:30 மணி அளவில் சென்னை விமான நிலையத்திற்கு சென்றடைந்து அங்கு இருக்கக்கூடிய இந்த விமானம் மூலமாக புறப்பட்டு தற்போது இங்கு வந்தடைகிறார். நன்றி யுவராஜ், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.